We will see about gradient descent method. ஸோ gradient descent அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்டிமைசேஷன் அல்காரிதம். ஆல்மோஸ்ட் ஆல் த மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்லையும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ஃபண்டமெண்டல்ஸ், அதோட பேசிக் ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது we can see with a simple example. எந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட், ஸோ ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் அப்படின்னாவே ஏதாவது ஒரு வேல்யூவை மேக்ஸிமைஸ் பண்ணுறது இல்லை மினிமைஸ் பண்ணுறது தான் அதோட அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமைசேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ எஃப்எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ, எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஃபைன் பண்ணோம். அந்த வேல்யூ எப்படி இருக்கணும்னா, அந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை அந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா அதோட மேக்ஸிமம் வேல்யூ எங்க இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை, மேக்ஸிமைஸ்டு வேல்யூ என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி மினிமைசேஷன் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது. அதாவது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம்னா the function will yield the minimum value. அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும். இது ரெண்டும் தான் we call it as optimization problems. So in general optimization problem அப்படின்றது finding the highest or lowest point of the some function, some mathematical function. ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எழுதலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயரை வந்து மினிமைஸ் பண்ணலாம். மினிமைஸ் பண்ணலாம்னா அதோட மினிமம் வேல்யூ எக்ஸுக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இட் ரீச்சஸ் த மினிமம் வேல்யூ அப்படின்றத பார்ப்போம். ஸோ முன்னாடி வி வில் பிளாட் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ -3லேருந்து +3 வரைக்கும் நான் வேல்யூஸ் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்க்குறேன் எக்ஸ் ஸ்கொயருக்கு. ஸோ -3² 9 -2² 4 -1² 1 அது மாதிரி வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9 4 1 0. அகைன் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 4 9. அதாவது 9லேருந்து 0 வந்துட்டு திரும்ப இட் கோஸ் ஆன் டு 9. ஸோ இது வந்து ஒரு பேராபோலா ஃபார்ம் பண்ணும். பேராபோலா தான் நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது பேராபோலா கிரியேட் பண்ணிருக்கோம். இதை டயக்ராம்ல இருக்கிற மாதிரி 9 4 பிளாட் பண்ணிருக்கோம், 0 அதே மாதிரி திரும்ப 1 4 9 4 1 0 அதே மாதிரி 1 4 9 அதெல்லாம் பிளாட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல நம்ம மினிமம் வேல்யூ என்ன, நீங்க கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும் 0 தான் இந்த ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ. பட் என்ன அப்படின்னா நமக்கு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக லெட் அஸ் அஸ்யூம் தட் இதோட மினிமம் வேல்யூ அப்படின்றது நம்ம 0ன்னு தெரியாது. ஸோ நம்ம சில காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு வைங்க. ஸோ அதோட மினிமம் வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம பிளாட் பண்ணி பார்த்தா தெரியுது. இந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து லார்ஜாக இருக்கும்போது, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு அது தெரியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல we can go for this gradient descent. ஸோ நம்ம மினிமம் வேல்யூ இதான் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ரேண்டம் வேல்யூ சூஸ் பண்ண போறோம். ரேண்டம் வேல்யூ சூஸ் பண்ணிட்டு அங்க இருந்து மினிமம் வேல்யூ டுவர்ட்ஸ் த மினிமம் வேல்யூ வந்து நம்ம மூவ் பண்ண போறோம். ஸோ நம்ம சூஸ் பண்ற ரேண்டம் வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி ஒரு ரேண்டம் வேல்யூ எடுத்துட்டோம். ஸோ 3 அந்த அதே கிராஃப் தான், மேலே தந்துட்ட கிராஃப் தான். 3 நேரம் பிளாட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா we can understand that it is not a, இது வந்து நம்மளோட மினிமம் வேல்யூ கிடையாது. ஒரு கிராஃப் பார்த்தாவே தெரியும் நமக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா we should move towards the மினிமம் வேல்யூ. இப்படி மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணோம்னா நம்ம சூஸ் பண்ண ரேண்டம் வேல்யூல இருந்து அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்ம அடுத்த ஸ்டெப் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி ஒரு கேர்வ்ல, ஒரு பேராபோலால, கிராஃப்ல நீங்க பிளாட் பண்ணிட்ட லைன்லயோ நம்ம மூவிங் டுவர்ட்ஸ் அந்த டிஸ்டன்ஸை நம்ம சொல்றது வந்து டிஸ்டன்ஸ்னா லைன்ல டிராவல் ஆகுறது, இந்த பொசிஷன்ல இந்த பொசிஷன்ல மூவ் பண்றோம் அப்படின்றத டிஃபைன் பண்றது பெஸ்ட் திங் வந்து நம்ம டிஃபரன்சியேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, அந்த மினிமம் பாயிண்ட் நோக்கி நம்ம மூவ் பண்ணோம். இங்க இருந்து 3ல இருந்து நம்ம மினிமம் பாயிண்ட் டுவர்ட்ஸ் த மினிமம் பாயிண்ட் மூவ் பண்ண போறோம்.
ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணும்னு தெரியாது. அதான் இந்த ஈக்குவேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணிடுறோம். எக்ஸ் நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ் ப்ரெசன்ட் வந்து நம்ம 3ன்னு எடுத்துருக்கோம். எக்ஸோ ப்ரெசன்ட் கரண்ட் வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துருக்கோம். -3 மைனஸ் சம்திங் சம் வேல்யூ வச்சா தான் நம்ம இந்த சைடு மூவ் பண்ணி வர முடியும். ஸோ அந்த மைனஸ் என்ன இந்த பாக்ஸ்ல என்ன ஃபில் பண்றது அப்படின்றது we don't know. இந்த பாக்ஸ்ல என்ன வேல்யூ போட்டோம்னா நம்ம எந்த சைடு மூவ் பண்ணி we go towards the மினிமம் வேல்யூ அப்படின்றது தெரியாது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ அந்த கர்வ்ல மூவ் பண்றது அப்படின்னா சேஞ்ச் இந்த வேல்யூ ஆஃப் ஒய் ஆர் எக்ஸ் அப்படின்னாவே நம்ம we go for differentiation. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ பவர் ரூல் அப்ளை பண்ணோம்னா df by dx of x ஸ்கொயர் வந்து 2x. ஸோ 2xல நம்ம xோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏதாவது x is equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get 2 into 3 is equal to 6. ஓகே, இப்போ நமக்கு இந்த டிஃபரன்சியேஷன் ஒரு டெரிவேட்டிவ் இது என்ன அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன், சாரி ஸ்லோப் ஆஃப் த பேரபோலா. அந்த கேர்வ்ல ஸ்லோப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது நம்ம இந்த இடத்துல 6ன்னு நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம்ல. ஸோ டிஃபரன்சியேஷன் அப்படின்றது என்ன ரெஃபர் பண்ணணும்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்லோப் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். அதாவது இந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு டேஞ்சன்ட் லைன் இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா அதோட ஸ்லோப் வந்து 6 பர்டிகுலர் பாயிண்ட்ல. ஓகே, இதுதான் வந்து நம்ம டிஃபரன்சியேஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஸ்லோப் அப்படின்னா தெரியும். ஸோ 2 பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லும்போது y2 minus y1 divided by x2 minus x1 அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் y divided by சேஞ்ச் இன் x, அதான் வந்து டிஃபரன்சியேஷன் சொல்றோம், df by dx அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணி அதை வந்து இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்றோம். ஸோ நமக்கு என்ன பண்றோம்னு தெரியாது, அதாவது என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் தெரியாது. ஸோ நம்ம என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னா கர்வ்ல மூவ் ஆகணும் அப்படின்னா we can use டிஃபரன்சியேஷன். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா டிஃபரன்சியேட் பண்ணி டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்றோம். அப்போ 3 minus 6 அப்படின்னா -3. அப்போ எக்ஸ் நெக்ஸ்ட் இந்த இது ஃபார்முலா படி எக்ஸ் நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண எக்ஸ் வேல்யூ 3. இங்க இருந்து அடுத்த எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ரெசன்ட் மைனஸ் நம்ம கால்குலேட் பண்ண டிஃபரன்சியேஷன். இப்போ எக்ஸ் ப்ரெசன்ட்டோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் நம்ம இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி கிடைச்ச வேல்யூ வந்து 6. அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து என்ன வருது -3 வருது. ஸோ அடுத்த எக்ஸ் வேல்யூ வந்து -3. -3 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாட்ல கிராஃப்ல அதர் எண்ட் போயிருது. அதாவது நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கீழே மூவ் பண்ணிடுறோம். 2 வேர்ட்ஸ்ல மினிமம் பாயிண்ட் மூவ் பண்ணிடுறோம். நம்ம மினிமம் பாயிண்ட் தெரியாதுன்னு அசைன் பண்ணிடுறோம். ஸோ கம்மி பண்ணிக்கிட்டே தான் வரும். ஆனா நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இட் கோஸ் டு த ஆப்போசிட் எண்ட் போயிடுச்சு. +3லேருந்து -3 போயிடுச்சு. அப்போ இதை வந்து ஸ்டெப் சைஸ்ன்னு ரெஃபர் பண்ணுறோம். இந்த ஸ்டெப் சைஸை வந்து வி சுட் ரெடியூஸ். அதாவது இது வந்து வி கேன் கன்சிடர் இட் அஸ் எ லார்ஜ் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த மினிமம் பாயிண்ட். நம்ம மினிமம் பாயிண்ட் போட ட்ரை பண்ணோம், பட் அதை தாண்டி அடுத்த வேல்யூக்கு போயிட்டோம். அப்போ இதை வந்து நம்ம கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணணும்னா ஸோ ஷுவர் தட் நம்ம டிஃபரன்சியேஷன் தான் யூஸ் பண்ணணும், பட் அந்த வேல்யூவை கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஆல்ஃபா அப்படின்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆல்ஃபா பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெரிவேட்டிவ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துருவோம். அதான் ஸ்லோப்புன்னு சொன்னோம். டெரிவேட்டிவ் என்ன சொல்லுது அப்படின்னா டெரிவேட்டிவ் ரெஃபர்ஸ் டு த டைரக்ஷன் இன் விச் வி சுட் மூவ். டெரிவேட்டிவ் ஸ்பெசிஃபைஸ் த டைரக்ஷன் இன் விச் வி சுட் மூவ். எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும்னு சொல்லுது. நம்ம கிடைக்கிற டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் அப்படின்னா நம்மளோட பேராபோலா இப்படி இருக்கு, கிராஃப்ல இப்படி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். ஓகே, டெரிவேட்டிவ் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா வி ஷுட் மூவ் டு த ரைட். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ +3 கிடைச்சிச்சு. +3 பாசிட்டிவ். அங்கிருந்து நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படின்னா லெஃப்ட் சைடு இப்படி மூவ் பண்ணிட்டு வரணும். இங்க மூவ் பண்ணோம்னா ரைட் சைடு மூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம டெரிவேட்டிவோ ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம். அது பாசிட்டிவ் ரிசல்ட்டா இருந்துச்சுன்னா
மினிமம் பாயிண்ட் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணணும். இல்ல அந்த ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா மினிமம் பாயிண்ட் அச்சீவ் பண்றதுக்கு வி ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் ரைட் மூவ் பண்ணணும். இது வந்து டெரிவேட்டிவ் வந்து நமக்கு எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ அடுத்து நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்தோம், அந்த டெரிவேட்டிவ் மட்டும் யூஸ் பண்ணோம்னா வி ஹேட் எ லார்ஜ் ஸ்டெப். ஸோ மினிமம் பாயிண்ட்டை விட்டுட்டு அடுத்து வேற ஒரு பொசிஷன் போயிட்டோம். ஸோ என்ன பண்றோம், ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. ஆல்ஃபா அப்படின்னா ஒரு சின்ன வேல்யூ எடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து அந்த டெரிவேட்டிவோட மல்டிப்ளை பண்றாங்க டு இன் ஆர்டர் டு ரெடியூஸ் தட். இப்போ டிஎஃப் பை டிஎக்ஸ் அப்படின்னா நம்மகிட்ட 6ன்ற வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணோம். அப்ப நான் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன யூஸ் பண்றேன்னா 0.2. இது வந்து கான்ஸ்டன்ட்லாம் கிடையாது. கான்ஸ்டன்ட்னா இதுதான் யூஸ் பண்ணணும் கிடையாது. ஆல்ஃபா இட்ஸ் மெஷின் லேர்னிங் மாடலோட டெக்னாலஜிஸ்ல சொல்லணும் அப்படின்னா ஆல்ஃபா வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் லேர்னிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா அப்படின்றது லேர்னிங் ரேட். அந்த லேர்னிங் ரேட்டை இன்டூ அந்த டிஎஃப் பை டிஎக்ஸ். அப்போ 0.2 இன்டூ 6 அப்படின்னா நமக்கு 6ன்ற வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகி 1.2 வந்துருச்சு. அப்போ நம்ம எக்ஸ் நெக்ஸ்டோட வேல்யூ என்ன இருக்கு 1.8. ஓகே, ஐ எம் ரிப்பீட்டிங் இட். ஒரு ஸ்மால் வேல்யூ எடுத்துட்டு அந்த ஆல்ஃபா அப்படின்ற வேல்யூ எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண டெரிவேட்டிவோட மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணாங்கன்னா அந்த டிஎஃப் பை டிஎக்ஸோட வேல்யூ வந்து 6 அப்படின்னா ஸோ அந்த ஆல்ஃபாவோட வேல்யூ 0.2 இன்டூ 6 வந்து இட் ரெடியூசஸ் த வேல்யூ 1.2 ரெடியூஸ் பண்ணிடுது. அப்போ நியூ வேல்யூ வந்து 1.8. ஸோ we remember that இந்த ஆல்ஃபா இல்லாம பண்ணும்போது நம்ம டிஎஃப் பை டிஎக்ஸோட வேல்யூ 6ன்னு வந்துச்சு. ஸோ 3 - 6 -3க்கு போயிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்துருக்கு 1.8 அப்படின்ற வேல்யூ வந்துருக்கு. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு த அதர் எண்ட் நம்ம இங்க 3ல இருந்து +3ல இருந்து -3 போனோம். நம்ம ஆல்ஃபா இன்ட்ரோடியூஸ் பண்ணேன்னா என்ன ஆகுது சம்வேர் டியர் 1.8 இந்த இடத்துல வந்துடணும். ஸோ இங்க இருந்து இப்படி மூவ் ஆகி வந்துடணும். ஸோ 1.2 அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல இருக்கு. அப்ப நம்ம என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் we are moving towards the மினிமம் பாயிண்ட்டை நோக்கி நம்ம வந்துட்டு இருக்கோம். மினிமம் பாயிண்ட் அப்படின்னா கிராஃப்ல பாத்தீங்கன்னா 0 தான் மினிமம் பாயிண்ட். பட் பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவல் 0 வராது, பிளஸ் ஆர் மைனஸ் சம் மைனர் வேல்யூஸ் வரும். ஸோ நம்ம அப்ஜெக்டிவை நோக்கி we are moving, அதாவது மினிமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். 3ல இருந்து 1.8 வந்துட்டோம். ஸோ அடுத்து திரும்ப இன்னொரு தடவை அதே ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ நம்மளோட எக்ஸோட நியூ வேல்யூ வந்து 1.8. அடுத்து எக்ஸ் ஃபைன் பண்றது அப்படின்னா 1.8 இன்டூ 0.2 இன்டூ 6. ஆல்ஃபா வந்து 0.2 தான், டிஎஃப் பை டிஎக்ஸ் 6 தான். இப்போ 0.2 இன்டூ 6னா 1.2. 1.8 மைனஸ் 1.2னா திரும்ப என்ன பண்ணிடுறோம் 1.8ல இருந்து 0.6 வந்துட்டோம். 1.8ல இருந்து somewhere here இங்க வந்துட்டோம். Then we are moving towards the minimal value. Okay, இந்த கான்செப்ட்ல தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா gradient descent அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஆப்டிமைசேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் எந்த மாடல் நீங்க ஆப்டிமைஸ் பண்ணாலும் எந்த பேராமீட்டர்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணோமோ அதெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் ரெக்ரெஷன்ல எம்என்சியோட வேல்யூஸ் இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இன் ஆர்டர் டு மினிமைஸ் த மீன் ஸ்கொயர் எரர். அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் வெயிட்ஸ் நியூரல் நெட்வொர்க்ஸ்ல அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் we have some hyper parameters to optimize. So an optimization process is done with this gradient descent method.